ஒரு தாத்தா வந்திருந்தாங்க, நடக்க மட்டும்தான் முடியல, மற்ற எல்லாமே தொந்தரவே இல்லைன்னு சொல்லிட்டு. இது மேபி கிளாடிகேஷனாக இருக்கலாம். கிளாடிகேஷன், நியூரோஜெனிக் கிளாடிகேஷனாக இருக்கலாம், வாஸ்குலர் கிளாடிகேஷனாக இருக்கலாம். வாஸ்குலர் கிளாடிகேஷன் நீங்கள் ஒரு வாஸ்குலர் சர்ஜன் பார்த்தீங்கன்னா மேபி டாப்லர் தேவைப்பட்ட எடுத்து பார்த்துட்டு அது நர்வ் ஏதாவது ரத்த குழா பிளாக் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப காமன் ரெனாஸ் டிசீஸு, சில கண்டிஷன்ஸ்லாம் அந்த வாஸ்குலர் இம்பாக்ட் ஆகும். நியூரோஜெனிக் கிளாடிகேஷன் என்னன்னா கொஞ்சம் நடந்தாலே உட்காரணும் போல தோணும். இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குது, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம். அப்படின்னா கொஞ்சம் நின்று இருந்தாலே அப்படியே உட்காரலாம்னு தோணும். அது வேற இது வேற. நியூரோஜெனிக் கிளாடிகேஷன் எப்படி சார் தெரியும்னா, முன்னாடி நல்லா நடந்துட்டு இருந்தேன், இப்போ முன்னாடி நடக்க கம்மியாயிட்டே வருது, நடந்தால் அப்படியே உட்காரணும் போல தோணுது. ஒரு செகண்ட் உட்காந்துட்டு திருப்பி எந்திரிச்சா நடந்தால் கொஞ்சம் பரவாயில்லன்றது நியூரோஜெனிக். இது மேபி டிஸ்க்னால வரலாம், தேய்மானத்தினால வரலாம், இடுப்பில் ஸ்டெனோசிஸ் சொல்லுவோம், நரம்பு சுருங்கனால வரலாம். நிறைய கிடைக்கும். தாத்தா வந்தார், எங்கேயோ சுற்றினேன் சார், இன்னும் பண்ணேன், எனக்கு கால் ஃபுல்லாக மசாஜ் பண்ணேன், உனக்கு போல இது பண்ண அப்படி இப்படின்னு சொன்னார். அப்போது நான் நடந்து பல்ல கடிச்சு நடக்கிறேன். அப்போ வரலான்னு செக் பண்ணி பார்த்தா ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜுரி இருந்திருக்கு. ஒரு ஸ்பைன் கூட இருந்திருக்கு, ஒரு பாட் ஸ்பைன் சொல்லுவோம், டிபி ஸ்பைன். அப்போது 40 வருஷம் முன்னாடி இருந்திருக்கேன். அவங்க பார்த்துட்டு அதில் இம்பாக்ட், அதில் பார்த்து இப்போ ஏடிடியில் எடுத்து அப்போ சரியாயிடுச்சு. இப்போ நல்ல இம்பாக்ட் ஆகி இன்னொரு அது ஒரு பெரிய கதை. இப்போ ஸ்கேன் எடுத்து இப்போ தான் செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம், போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ ஒரு வேளை அந்த மாதிரி இருந்ததுன்னா காலில் பிரச்சனை இருக்கணும் அவசியம் இல்லை, இடுப்புனால இருக்கலாம். அது பேர் நியூரோஜெனிக் கிளாடிகேஷன். கூகுளில் போய் பாருங்கள், நியூரோ NEUROGENIC, நியூரோஜெனிக் கிளாடிகேஷன், CLAUDICATION. ஸோ இதனால கூட இருக்கலாம். அது இல்லை வாஸ்குலர் கிளாடிகேஷன். வாஸ்குலர் கிளாடிகேஷன் சிம்டம்ஸ் வேறு மாதிரி, திடீர்னு சில்லுன்னு இருக்கும், அது வேறு டோட்டலாக வேறு. பட் இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள், எதனாலன்னு தெரியாமல் ஒரு பாவம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்னாச்சு, சொல்லலாம்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.